This video is sponsored by BuyMode mobile app. BuyMode mobile app image இதுதான். இந்த இமேஜை பார்க்கும்பொழுதே ஒரு அளவுக்கு நீங்க புரிஞ்சிட்ருப்பீங்க இந்த ஆப்ல என்னெல்லாம் இருக்குன்றத. இந்த இமேஜ் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட இந்த ஆப்போட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லிங்கை டச் பண்ணதும் டைரக்டா பிளே ஸ்டோருக்கு தான் போகும். பிளே ஸ்டோர்ல இருந்து ஆப் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து லொக்கேஷனும் கொடுத்துருங்க. அந்த ஆப்ல என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குன்ட்டு நீங்களே பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கேன்வா ஆப்ல தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணலான்றத பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ தம்ப்நெயில் ரெடி பண்றது எப்படின்றத பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஆனா அந்த வீடியோ ரொம்ப பெருசாகவும் ரொம்ப குழப்பமாகவும் இருக்கிற மாதிரி எனக்கே தெரியுது. அதுக்காக தான் மறுபடியும் நான் தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணலாம் ஈஸியான்றத பத்தி நான் சொல்லி தர போறேன். கேன்வா ஆப் இல்லாதவங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்து ஆப் ஓபன் பண்ணிடுங்க. கேன்வால எப்போ ஒர்க் பண்ணாலும் நெட் ஆன்ல தான் இருக்கணும், ஆஃப்லைன்ல அந்த ஆப் ஒர்க் ஆகாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கேன்வா ஆப் ஓபன் பண்ணதும் தம்ப்நெயில்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் நெக்ஸ்ட் இது போலதான் உங்களுக்கு ஷோ ஆகும். நெட் கரெக்டா கிடைச்சிச்சுன்னா நமக்கு அடுத்த பேஜ் ஓபன் ஆகிடும். இங்க ரெடி பண்ணி இருக்கிற எல்லா இமேஜுமே யூடியூப் தம்ப்நெயிலுக்கு ரெடியா இருக்கிற இமேஜ் தான். நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுல ப்ரோன்னு இருக்கிற ஆப்ஷனை நம்மளால யூஸ் பண்ண முடியாது, அது அமௌண்ட் கட்டி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீயா இருக்கிற இமேஜ் எடுத்துட்டு உங்க வீடியோக்கு என்ன டைட்டில் கொடுக்கணுமோ அதை எல்லாமே கொடுங்க. நான் இதுல எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் எதுவுமே நான் சொல்லி தரல. ஒரு நார்மலா இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கிற லெட்டர்ஸ் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலான்றத பத்தி தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஒரு இமேஜை இங்க செலக்ட் பண்ணியாச்சு. இமேஜ் செலக்ட் பண்ணதும் இது போல பேஜ் வரும். இதுல இன்டே இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் இது போல ஆப்ஷனுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். பெஸ்ட் ஃப்ரீன்னு இருக்கிற அந்த லெட்டரை சேஞ்ச் பண்ண போறேன். அதுக்காக பெஸ்ட் ஃப்ரீ ஆப்ஷனை டச் பண்ணதும் கீழே இது போல ஆப்ஷன் தான் ஷோ ஆகும். இதுல எடிட் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு உங்க வீடியோக்கு என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ அதை தமிழா அல்லது இங்கிலீஷ் எந்த லெட்டர் வேணா நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆரி அப்படின்ட்டு நான் டைப் பண்றேன் இங்கிலீஷ்ல. அது எல்லாமே இங்க வந்துட்ட பிறகு இங்க நம்ம டிக் கொடுத்துட்டோம்னா இப்போ இது போல வந்தாச்சு. டைப் பண்ண லெட்டருக்கு கலர் கொடுக்கணும்னா அப்படியே கீழே தள்ளி வந்தீங்கன்னா கலர்ஸ்னு இருக்கிற ஆப்ஷனை டச் பண்ணிட்டோம்னா இது போல கலர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஒரு கலரா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச கலர் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணோம்னா நமக்கு பிடிச்ச கலர் அப்படியே செட் ஆகிடும். அடுத்த பாக்ஸ்ல இருக்கிற லெட்டரை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வீடியோவோட டைட்டில்ல வேற ஏதாச்சும் நம்ம கொடுக்கணும்னு நினைச்சோன்னா அந்த டைட்டிலை நம்ம இங்க ஃபில் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல எப்படி ரெடி பண்ணமோ அதே போல இன்ட்டு கொடுத்துட்டு கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது எல்லாமே பண்ணிடலாம். இப்போ ஃப்ரீ ஆன்லைன்ன்றத நமக்கு ரொம்ப அகலமா வந்தாச்சு. இப்போ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு ஒரே பாக்ஸ்ல வரணும். அதுக்காக என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷனை இப்படி தள்ளிட்டு இப்போ இந்த ஃப்ரீ ஆன்லைன் இருக்கிற இந்த ஆப்ஷன் பாருங்க, இது போல இருக்கு. ஃப்ரீ ஆன்லைன் இருக்கிற இந்த லெட்டர் ஆரஞ்சு கலர் பாக்ஸ்ல வரணும். ஆனா நமக்கு இது போல வந்திருக்கு. அதை நம்ம சின்னதை பண்ணணும். அதுக்காக இந்த சின்னதா இருக்கிற பட்டத்தை நம்ம டச் பண்ணும் போது இந்த எழுத்துக்கள் எல்லாமே சின்னதாகும். அப்படி சின்னதா ஆன உடனே இந்த ரெண்டு பக்கம் இது போல சின்ன சின்ன கோடு இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒரு பக்கத்தை நீங்க பிடிச்சு இழுத்தோம்னா உங்களுக்கு இது போல ஃப்ரீ ஆன்லைன் கரெக்டா அந்த பாக்ஸ் உள்ளது எவ்வளவு அழகா இருந்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்க கலர்ஸ் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அதுக்கும் கலர்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம டைட்டில் ரெடி பண்ணிட்டு இது தேவையில்லைன்னா டெலிட் பாக்ஸ் கொடுத்தோம்னா போயிடும். இப்போ நான் இங்க கிளாஸ்ன்னு டைப் பண்ணிட்டு எப்போ போல இன்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு தேவைன்னா கலர் கொடுத்துட்டேன். ஆனா இப்போ எனக்கு கலர் தேவையில்லை, அதெல்லாம் நான் அப்படியே விட்டுட்டேன். இமேஜ்ல இருந்த லெட்டர் பாக்ஸை வச்சு நம்ம எரேஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணோம். இப்போ நம்மளே புதுசா எழுதணும்னா டீன்ற ஆப்ஷனை டச் பண்ணதும்
இது போல ஆப்ஷன் வரும். அடுத்தது இந்த ஆப்ஷனை நீங்க டச் பண்ணதும் உங்களுக்கு இது போல இமேஜ்லயே லெட்டர்ஸ்லாம் வந்துடும். அந்த லெட்டர்ஸை நீங்க எரேஸ் பண்ணிட்டு நீங்க என்ன எழுதன்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுனீங்கன்னா கொஞ்சம் இது வந்து போல்டா தெரியும். அதை எப்படி பண்ணணும்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ன்ற ஆப்ஷனை நீங்க டச் பண்ணாதான் உங்களுக்கு அந்த எழுத்துக்களை சுற்றி இது போல பாக்ஸ் வந்துடும். உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிட்டு கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றது போல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பீன்ற ஆப்ஷனை நீங்க கொடுத்துட்டு மறுபடியும் பிஏ டச் பண்ணீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ன்றது எவ்வளோ கிளியரா இருக்கு. இப்போ இது வந்து எல்லாமே பக்கம் பக்கமா இருக்கு. அதனால நான் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் தள்ளி வைக்கிறேன். இதுக்கு நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிக்க முடியும். எதையுமே நம்ம டெலிட் பாக்ஸ் மேல கை வச்சுட்டோம்னா எல்லாமே போயிடும். அதனால நீங்க பார்த்து கரெக்டா பண்ணிக்கோங்க. இது போல எல்லா ஆப்ஷனுமே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். கலர்ஸ், அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால நகர்த்தி வைக்க முடியும். மறுபடியும் சொல்றேன், டெலிட் பாக்ஸ் மேல போயிடுச்சுன்னா அந்த டிசைன் நம்மளால மறுபடியும் எடுத்துட்டு வர முடியாது. அதனால இது போல வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்ட பிறகு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அந்த எழுத்துக்களுக்கு கலர் கொடுத்தாச்சு. இப்ப எஃபெக்ட்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இதே போல தள்ளிட்டே வாங்க. இதுல அவுட்லைன் இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணிட்டு கலர் அந்த பட்டன் அழுத்தினோம்னா இது போல ஓப்பன் ஆகும். இதுல அந்த ஒயிட் பேஜ்ல அப்படி தள்ளிட்டு வந்தோம்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்னு இருக்கிற அந்த ஆப்ஷனுக்கு மேலேயே உங்களுக்கு கலர் மாறிடும். இது போல நம்ம எல்லா லெட்டர்ஸ்க்குமே எஃபெக்ட் கொடுத்து மாத்திக்கலாம். இப்படி வேணான்னாலும் விட்டுடலாம். இப்போ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ இதன் பிறகு இந்த லெட்டர்ஸ் வந்து எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு இது போல கரெக்டா வச்சுட்டு எல்லாமே நமக்கு ஓகேவா இருக்கான்ட்டு பார்த்துட்டு ஒரு டைம் எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அகலம் படுத்தணும் எல்லாமே பார்த்துட்ட பிறகு இது ஓகே அப்படின்னா மேல தெரியுற இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் இது போல வரும். டவுன்லோட்னு ஆப்ஷனை டச் பண்ணணும். மறுபடியும் இன்னொரு டவுன்லோடு ஆப்ஷன் கொடுக்கணும். இந்த இமேஜ் டவுன்லோட் ஆகி உங்களோட வாட்ஸ்அப்க்கு சென்ட் பண்ணுமா, யூடியூபா, அது போல எல்லாம் கேட்கும். டவுன்லோட் ஆன இமேஜ் உங்களோட கேலரியில கேன்வான்ற ஃபோல்டர்ல உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகி இருக்கும். உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ உங்களோட வீடியோக்கு தம்ப்நெயிலா யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளவு ஈஸியா தம்ப்நெயில் ரெடி பண்ணணுன்றத பத்தி நான் சொல்லி கொடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.